ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஜெயிலான திகார் சிறையை பற்றி கேள்விப்படாமலே இருக்க முடியாது. சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருமே இதை ஒரு முறையாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. விஐபில இருந்து முக்கியமான குற்றங்கள் செஞ்சவங்க வர அனைவருமே திகார் சிறையில வைக்கப்பட்டிருக்காங்க. இங்க பெண்கள் நிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் இரவை எப்படி கழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறையாவது யோசிச்சிருக்கீங்களா? இதை கேட்டா நிச்சயமா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. இது திகார் சிறையை பற்றிய சில ரகசியங்களை பற்றியது. அதனால இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்தியாவின் திகார் சிறை என்பது வெறும் சிறைச்சாலை மட்டும் இல்ல, அது ஒரு கொடுமைக்கான மனித குலத்தின் இடம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சிறையில ஒரு யுத்தம் நடந்தது. ஆராமியன் அறை கொண்ட ஒரு அறையில அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது. இது சிறையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பிரியா என்ற சமூக சேவையாளர் தான் இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினாரு. பிரியா என்ற இந்த சமூக சேவையாளரை ஒரு சில தவறா சித்தரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வச்ச பிறகு போலீசார் அவரை கைது செய்யறாங்க. ஒரு நாள் அவர் வீட்டுல ஓய்வு எடுத்து இருக்காரு. அப்ப திடீர்னு போலீசார் அங்க வராங்க. பின்ன அவர் மேல சில குற்றச்சாட்டெல்லாம் முன்வச்சு அவர் கைது செய்யப்படுறாரு. இருந்தாலும் அவர் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல. முன்னாடியே எதிரிகள் வந்து அவர் திட்டத்தை பயங்கரமா திட்டிருக்காங்க. அதை முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு பிரியாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. பொய்யான ஆதாரத்தோடு அவரை வந்து குற்றச்சாட்டுறாங்க. பிரியா மீது நிரூபிக்கப்படுது. அதுக்கு பிறகு அவர் திகார் சிறைக்கு அனுப்பப்படுறாரு. பிரியா அவங்களோட எதிர்காலம் பற்றி எதுவுமே யோசிக்கல. ஆனாலும் அவங்க திகார் சிறையை பற்றி யோசிக்கிறாங்க. அவர் திகார் சிறைக்கு உள்ள நுழைஞ்ச பிறகு சில போலீசார் அவர் வந்து பிடிக்கிறாங்க. உடைய உடனே கழுத்த சொல்றாங்க. ஆனாலும் இவங்க வெக்கத்தால உடைய கழுத்த மறுக்கிறாங்க. நீங்க தவறு செய்யும் போது இந்த வெக்கம் தெரியலையா, இப்ப மட்டும் வெக்க தெரியுது அப்படின்னு உள்ள பெண் போலீசார் விரட்டுறாங்க. ஒண்ணு நீனா கேட்டுட்டு இல்லைன்னா நாங்க கழட்ட வேண்டி வரும் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு பிரியா உடையில வந்து கட்டி அவங்க கொடுக்குறாங்க. இப்ப சிறைச்சாலைக்குள்ள அந்த உடை வந்து தரப்படுது. அந்த உடையை அணிஞ்சு ஆராமியன் கொண்ட அந்த சிறைக்கு வந்து அனுப்புறாங்க. 50 பெண்கள் ஏற்கனவே வந்து இருக்காங்க. அந்த சிறையில் தான் இவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த அறையில ஏற்கனவே சவிதான்றவங்க அங்குள்ள பெண்களுக்கு அவ தான் தலைவி. அங்குள்ள பெண்கள் எல்லாமே அவ என்ன சொன்னாலும் கேட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவ எல்லாத்தையும் அனைவரையும் வந்து அடக்கி வச்சிருப்பா. கணவன் இருந்தும் அவனுடைய குழந்தையும் கணவனையும் கொன்றவ. அதனாலேயே அவளை கண்டா எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் அந்த சிறையில வந்து அடைச்சிருக்காங்க. ஆனா போன பிறகு இப்ப பிரியா தூங்குவதற்கு அந்த அறையில அவருக்குன்னு சொல்லப்பட்ட இடத்துல போய் படுக்கிறாரு. ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே நிகழ்வு நடக்குது. சவிதான்றவங்க அவங்க தட்டி எழுப்புறாங்க. நாங்க சொல்றதுதான் இது கேட்கணும், எங்களுக்கு அடிபணிஞ்சு தாங்க நடக்கணும், நீ வந்து புதுசா வந்திருக்க, அதனால நாங்க என்ன சொன்னாலும் எங்க விதிகளை பின்பற்றணும்னு சொல்றாங்க. பிரியாவோ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. யாருக்கும் நான் அடிமை இல்ல, நீங்க சொல்ற எந்த ஒரு விதியோ நாங்க பின்பற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப சவிதாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஒரு பெண் கையை பிடிச்சி இருக்கிறா. அப்ப அந்த பெண்ணை ஓங்கி ஒரு குத்து விடுறா. அந்த பெண் தள்ளி ஓடுறா. இன்னொரு பெண் குத்துறது வரா. அந்த பெண்ணையும் பிடிச்சி தள்ளிட்டு நின்று இருக்கா. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு மத்த எல்லா பெண்களும் எந்திரிடுறாங்க. எந்திச்ச பிறகு எல்லா பெண்களும் சேர்ந்து விளக்கிடுறாங்க. எல்லாம் அமைதியா படுங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் அமைதியா படுக்கிறாங்க. ஆனா சவிதாவும் பிரியாவும் ரெண்டு பேரும் பயங்கரமா முறைச்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிரியா எவ்வளவு தூங்க முயற்சி செய்யறாரு. ஆனா தூக்கம் அவருக்கு வரல. விடிய விடிய தூங்காமலே முடிச்சுட்டே இருந்து படுத்திருக்காரு. மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்ச பிறகு ஜெயிலர் கதவு தட்டுறாங்க. நீங்க எல்லாருமே எழுந்துருங்க, வரிசையில் நில்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சிறைக்கு போன அனைவருமே ஒவ்வொரு விஷயத்துக்குமே லைன்ல வந்து நிக்கணும், வரிசையில காத்திருக்கணும். ஒருவேளை சாப்பாட்டுக்கோ அல்லது குளிக்கிறதுக்கோ எதுவா இருந்தாலும் எல்லாமே வரிசையில் தான் நின்னாகணும். அப்படி யாருமே லைன்ல நிக்கல, வரிசையை ஃபாலோ பண்ணலன்னா அவங்க கடுமையா தாக்குவாங்க, கடுமையா அடி விழும். இந்த நேரத்தில் தான் நீலிமா என்ற பெண்ணோட பிரியாவுக்கு நட்பு ஏற்படுது. நீலிமா ஒரு நல்ல தோழியானா அவ எல்லா வழிகளிலும் பிரியாவுக்கு உதவி செய்யறா. ஒரு நாள் திடீர்னு பிரியா எந்திரிச்சு சீக்கிரமே குளிக்க போறா. ஆனா அங்க போய் பார்த்த பிறகு அவளுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. அங்க செவுருல இருந்து எல்லாமே பயங்கர ஒரு வாடை வருது. அந்த அறைகள் முழுவதும் நாத்தியா இருக்கு. ஒரே வாடை அடிக்குது, ஒரே அழுக்காவும் இருக்கு. உடனே பிரியா வெளியே வரா. வெளியே வந்து நீலிமாவிடம் பாத்ரூமை யார் சுத்தம் பண்றா, ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து யார் சுத்தம் பண்றதுல நம்மளே தான் நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிறோம். அதாவது நம்மள ஒரு ஆளு தினந்தோறும் ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நீ எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் அது வந்து திரும்ப திரும்ப ஒரு சில நிமிஷத்திலேயே இப்படி அழுக்காயிடும். அதனால நீ எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு பிரியா விரும்பலனாலும் குளிக்க போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு தயாரா இருக்கு. சப்பாத்தியும் பருப்பு சாம்பார் தராங்க. பருப்பு சாம்பார் ஊசி போய் கெட்டு போய் இருக்கு. அப்ப பிரியா சாப்பாடு போற போலீஸ்காரரை பார்த்து, இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடுவீங்களா, இது மனுஷன் சாப்பிடுவானா, இப்படி கெட்டு போய் இருக்க, இது சாப்பிட்டா சீக்கிரமே உடம்பு கெட்டுரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் ஒரு காவலர் அங்க வந்து, இதை பிடிச்சிருந்தா சாப்பிடு, இஷ்டம்னா சாப்பிடு, இல்லன்னா வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. சில நாள் நீ பட்டினியா எடுத்தீங்கன்னா நீயே வந்து இதை சாப்பிடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சில நாட்கள்ல இது பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சவிதா சொல்றதை நீ கேட்கணும். சவிதா சொல்றதை நீ கேட்கலனா இதை விட நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி வரும்னு சொல்றாங்க. நீ வாழ விரும்பினா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் பிரியா நான் யார் சொல்றதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. இப்ப வந்து அவ அறைக்கு வரா. அவ அறைக்கு வந்த பிறகு அவ சவிதா வந்து கிட்டக்க நெருங்கி வரா. இது நடந்தது ட்ரைலர் தான். இன்னும் நீங்க நிறைய அனுபவிக்க வேண்டி வரும். நான் சொல்றதை மட்டும் கேட்கல அப்படின்னா இன்னும் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு அவ சொல்றா. அந்த வார்த்தைகளை கேட்டு கோவப்பட்ட பிரியா நான் யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது சவிதாவை மிகவும் கோவப்படுத்துது. அப்படியா, நான் சொன்னது இதுவரையிலும் உனக்கு புரியல, இன்னைக்கு என் மொழியிலேயே இன்னைக்கு இரவு உனக்கு புரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு தள்ளி போறா.
அதுக்கு பிறகு என் வழிக்கு நீ வருவ, நான் சொல்றதெல்லாம் கேட்ப அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அதை பிரியா பொருட்படுத்தவே இல்லை. அவ பயப்படாம அவ இடத்துக்கு அவ போறா. இந்த இடத்துல தான் இப்ப பிரியா நல்லா தூங்கிட்டா. அந்த இடத்துல சவிதா சில பெண்களை அழைச்சிக்கிட்டு பிரியா படுத்திருக்க இடத்துக்கு வரா. தூங்கிட்டு இருந்த பிரியாவோட முடியை பிடிச்சி இழுப்பது, முதுகில் அடிக்கிறது, கன்னத்துல அரைகிறது அப்படின்னு பல மோசமான செயல்லாம் செய்யறாங்க. இந்த நேரத்துல பிரியா பத்துறாங்க. ஆனாலும் சவிதா வாய பொத்திக்கிறா. ஆனா எப்படியோ பிரியா தன்னை காப்பாத்துங்க அப்படின்னு வேகமா கத்த ஆரம்பிக்கிறா. இப்பதான் அங்க உள்ள பெண்கள் எல்லாமே எழுந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. இப்படி நாங்க இருக்கும் போதே இவ்வளவு மோசமான செயல செய்றீங்களே அப்படின்னு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. பிறகு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. இப்ப சவிதா பிரியா விடும், இது ஒரு சாம்பிள் மட்டும் தான், என் பேச்சை கேட்கலன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு இந்த மாதிரி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதிகாலை எழுந்த உடனே ஜெயிலரிடம் போயிட்டு தூங்கிட்டு இருக்கேன் சவிதா, இன்னும் சில பேர் என்ன தாக்க மறுப்படுறாங்க, இது தினந்தோறும் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுவரை 3 முறை என்ன தாக்கியிருக்காங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதுக்கு அந்த அதிகாரி, மேடம் இது ஒரு சிறைச்சாலை, இங்க இது போல நிகழ்வு தினந்தோறும் நடக்கும், இது போல பல சம்பவங்கள் நடக்குது, இயற்கையா நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதை பத்தி கவலைப்பட நமக்கு நேரம் இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. உண்மையிலேயே நீங்க உதவி செய்யல, உதவி செய்வேன்னு மட்டும்தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னும் இவ தெரிவிக்கிறா. உங்களை நம்பி இந்த நம்பிக்கையோட வந்த அப்படின்னும் தெரிவிக்கிறா. ஆனாலும் ஜெயிலர் சிரிச்சுக்கிட்டு நக்கலா இப்படி சொல்றாரு, யாரும் உங்களை தொந்தரவு செய்ய விடாதீங்க அப்படின்னும், நீங்க தங்கணும்னா சவிதா சொல்றத கேளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இது கேட்டதும் பிரியா பயங்கரமா கோபம் அடைறா. அப்பதான் அவளுக்கு புரியுது சிறைச்சாலையில இந்த நிகழ்வு எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு. அப்படி தெரிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னும் அவளுக்கு புரியுது. அதுக்கு சம்பளம் நீங்க வாங்குறீங்களே, சிறைச்சாலையை கட்டுப்படுத்த தானே வந்து உங்களுக்கு சம்பளம் வாங்கப்படுது அப்படின்னு அவர் தெரிவிக்கிறா. உங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னும் தெரிவிக்கிறா. இதை கேட்டதும் ஜெயிலர் கோபம் அடைறாரு. அவங்க எல்லாம் அப்படிதான் வந்திருப்பாங்க, நீ மாறினாதான் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்றாரு. அப்படி நீங்க கேட்கலனா தினமும் இது போல பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டே இருப்பா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காவலர்கள் அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. பல பேருக்கு இது தெரிஞ்ச நடக்குதுன்றது அப்பதான் அவளுக்கு புரியுது. இது பிறகு பிரியா அமைதியா சில நாட்கள் வந்து கிடக்குறாரு. அவர் வந்து யார் என்னென்ன பண்றாங்க, சவிதா யார், அவ யாரை சந்திக்கிறா அப்படின்னு சொல்லப்படுவதை கூர்ந்து கவனிக்கிறாரு. சிறையில் உள்ள பெண்கள் குறித்து நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அவள் மெதுவா நீலிமாவோட நட்பு கொள்றாரு. சில பெண்களும் பிரியாவை ஆதரிச்சு பிரியாவோட நட்பு கொள்றாங்க. இப்பதான் பிரியா ஜெயில் முழுவதும் சுத்தம் பண்றது, குளியல் அறையை சுத்தம் பண்றது அப்படின்னு அவங்க தனித்துவமா செயல்படுறாங்க. அப்ப வர எல்லோரும் கேலி செய்யறாங்க. ஆனா பிறகு அந்த சிறைத்துறை முழுவதுமே சுத்தமா இருக்கிறத பார்த்து பிரியாவை வாத்துறாங்க. யாரெல்லாம் தூட்டினாங்களோ அவர்களும் வாத்துறாங்க. மெதுவா அவர்களும் பிரியாவோட நண்பர்களாக மாறுறாங்க. நட்பா நிறைய பேர் மாறி போனதால சவிதா என்ன நினைக்கிறா, சவிதா எப்படி நடந்து கொண்டா, ஆனா பிரியாவுக்கு ஒரு பாடம் சொல்லி தர அவர் நினைக்கிறாரு. ஆனா இன்னொரு திட்டம் திட்டப்பட்டது, அது சவிதாவுக்கு தெரியாம. விஷயம் என்னன்னா, இந்த முறை தாக்குனது பிரியா தான். அதாவது பிரியா ரகசியமா அங்குள்ள சில குழுக்களோட தொடர்பு கொண்டு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறா. ஒவ்வொரு நாளுமே ரகசியமா திட்டம் போட்டு அவங்க பேசிக்கிறாங்க. எதிர்பாராத விதமா ஒரு நாள் சவிதா பிரியாவிடம் வரா. ஆனா இந்த முறை சவிதா உருவாக்கிய குழு அப்படி தலைகீழா மாறுது. அதாவது சவிதாவுக்கு எதிரா மாறுது. சவிதாவை திறம்பட சமாளிக்கிறா. அவ கூட இருந்தவர்களே நிறைய பேரு அவளுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. முதல் முறையா இதெல்லாம் கவனிச்ச ஜெயிலர்கள் ஜெயில்வாட பயங்கரமா இருந்து போறாங்க. அதுக்கு பிறகு பிரியாவை ஒரு தனி அறையில அடைக்கிறாங்க. அந்த அறையில கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் தான் வருது. 24 மணி நேரமும் இப்படி 24 மணி நேரம் அடைச்சாகுது. ஆனாலும் அவளுக்கு எந்த ஒரு உணவும் கொடுக்கவே இல்லை. அந்த இருட்டறையில மிகவும் துர்வாசம் வந்து வீசுது. ரொம்ப வாடை வருது. 24 மணி நேரம் கிடக்குது. ஆனாலும் சாப்பாடு எதுவுமே வரல. கொஞ்சம் நல்ல தண்ணீரை மட்டும் கொஞ்சம் வந்து ஊத்துறாங்க. அது கூட அந்த தண்ணி அழுக்காவும் புழு நெளிஞ்சிருக்கு. அதனால பிரியா அந்த தண்ணீரை கூட குடிக்கல. அப்படி அவ அமர்ந்திருக்கும் போது தனக்கு என்ன நடந்தது அப்படின்றத யோசிக்கிறா. வெளியே நடந்த எல்லா நிகழ்வுகளும் அவள் நினைக்க வருது. அவ பெண்களின் உரிமைக்காக போராடுறாங்க. குழந்தைகள் திருமணத்தையும் வரதட்சணையும் ஏற்பது அவளுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம வீட்டுல பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராகவும் போராட ஆரம்பிச்சாங்க. இப்படி பல இயக்கங்களை அவர் நடத்தி போராட்டம் பண்றாரு. ஆனா சில மோசடி செய்ததற்காக பிரியாவை திகார் சிறையில அடைக்கிறாங்க. அநீதிக்கு எதிராக எதிர்த்து போராடணும்னா இப்படி ஒரு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா. உண்மையிலேயே பிரியாவுக்கு மட்டும் இப்படி தண்டனை கிடையாது. அப்படி போராடுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தான் கிடைக்கின்றத அவ புரிஞ்சுக்கிறா. இப்படி பிரியா வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்கா. திடீர்னு யாரோ வர காலடி சத்தம் வந்து கேக்குது. சிறிது நேரத்துல அடையாளம் தெரிஞ்சுக்கிறா. அங்க ஜெயிலர் வராரு. ஜெயிலர் வந்து இப்படி பேசுறாரு, நீங்க வெளியில தான் புரட்சி பண்ணீங்க, ஆனா இங்க எந்த ஒரு புரட்சியும் வந்து நீங்க செய்யறது பயனற்றது அப்படின்னு சொல்றாரு. நீங்க விரும்பினா அந்த விருப்பப்படி எதுவும் இங்க நடக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க உயிரை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனடியா போயிட்டு சவிதாவிடம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. பிறகு உங்களுக்கு சீக்கிரமே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜெயிலர் இப்படி சொன்னதும் எனக்கு மரண பயம் கிடையாது அப்படின்னும், நாங்க தனியாளா இருந்திருக்கிறேன்னு நீங்க வந்து நினைக்கலாம், ஆனா நாங்க தனியாளா இருந்தாலும் ஆனா வெளியே எனக்காக போராடுறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் இறந்தாலும் அவர்கள் அங்க இருந்து இருக்காங்க அப்படின்னும் என்னுடைய லட்சியம் ஒருபோதும் அழிந்திராது அப்படின்னு அவர் நம்புறதா அவர் சொல்றாரு. இதை கேட்ட ஜெயிலர், நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீ மாற போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பிரியா சாப்பிடாம இருக்கிறது அறிஞ்ச நீலிமா உடனடியா சில பேர் வந்து அழைக்கிறாங்க. பிரியாவுக்கும் உணவு கொடுங்க அப்படின்னு போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அவர் எங்களுக்காக சண்டை போட்டாரு, அப்படி சண்டை போட்டதால தான் இப்போ வந்து இப்படி தனியா வந்து அடைச்சிருக்கீங்க அப்படின்னும் அவங்க எல்லாருமே போராடுறாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்குறவரை நாங்களும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு
அப்படின்னு உண்ணாவிரதம் வந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 பேர் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறாங்க. இதை பார்த்து ஜெயிலரும் சவிதாவும் பயந்து போறாங்க. மறுநாள் பிரியாவோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அவங்க உடல்நிலை ரொம்ப பாதிக்குது. இப்படி போராடினதும் ஜெயிலர் உடனடியா மனம் மாறாரு. அவரு பிரியாவிட்ட சென்று மதிய உணவு சாப்பிட எப்படினோ இப்படி எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிறாங்கன்னு அவர் தெரிவிக்கிறாரு. மேலும் இதுக்கு பிரியா அடிமைத்தனம் ஒழியும் வர இங்க நான் எதுவுமே சாப்பிட மாட்டேனோ அவர் சொல்றாரு. அதுவரை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் திடீர்னு ஆச்சரியப்பட்டு அவர் பிரியாவோட நிபந்தனைகளுக்கு ஒத்து வர்றாரு. கைதிகளுக்கு நல்ல உணவு, நல்ல பாத்ரூம் அப்படின்னு அந்த ஜெயிலே மொத்தமா மாறுது. இந்த சம்பவம் நடந்த 24 மணி நேரம் கழிச்சு இது எல்லாமே நடக்குது. பிரியங்கா மீண்டும் கரும்பலகைக்கு கொண்டு வரப்படுறாரு. அவர் உடல்நில ஏற்கனவே மோசமடைஞ்சிச்சு, இப்ப ரொம்ப பலவீனமா மாறுது. இந்த சிறையோட இந்த நிலைமை காரணம் பிரியா தான். பிரியா மிகவும் மாறிட்டாரு. அவளுடைய பலவீனத்தை விட அவள் வந்து ரொம்ப வலிமையானவ தான். இது அத்தனையும் மாத்தியது அவ தான். இப்ப பிரியா மகிழ்ச்சி அடைகிறா. இப்ப அவளுடைய உடல்நிலை சரியில்லாம போகுது. இது பாக்குறா நீலி. பிறகு பிரியா சில பேரை வந்து அழைக்கிறா. அப்பதான் வந்து சவிதாவிடமும் ஜெயிலரிடமும் உள்ள பயத்தை நம்ம எல்லாரும் போக்கணும். நமக்குண்டான உரிமைகளை நம்ம வந்து வாங்கிக்கணும். அதாவது தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம். அதே நேரத்துல நமக்கான உரிமைகளையும் நம்ம விட்டு தர வேண்டாம். அரசு நமக்கு சில சலுகைகள்லாம் வந்து வழங்கியிருக்கு, அதெல்லாம் நமக்கு சரியா கிடைக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிறையில் நடக்கிற ஊழலுக்கு எதிராக பேசுறதுக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு எல்லோரிடம் சொல்றா. மறுபுறம் ஜெயிலர் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதனால பிரியாவை மீண்டும் இருண்ட அறையில அடைக்கிறாங்க. அது ஒரு ராணுவ முகாம் போல இருக்கு. ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. பெண் கைதிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்ததை அப்படியே எல்லாருமே நிறுத்துறாங்க. எல்லாருமே போராட்டத்துல வந்து ஈடுபடுறாங்க. ஜெயிலரை எல்லாருமே எதுக்குறாங்க. சவிதா மீண்டும் பிரியாவை தாக்க போறா. ஆனா அதற்கு முன்னாடியே சவிதாவை சில பெண்கள் தடுத்துடுறாங்க. இனி சிறைச்சாலை உங்க விருப்பப்படி நடக்காது அப்படின்னும், இயங்காது அப்படின்னும், சீக்கிரம் நீங்க கிளம்புறீங்க அப்படின்னும், நீங்க அனைவரும் வெளியேறிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னும் அவர் சொல்றாங்க. ஆனாலும் அதுக்கு சவிதா இன்னும் சில நாள்ல பிரியா வெளியே போயிடுவா அப்படின்னு சவிதா சொல்றா. ஆனாலும் எல்லா பெண்களும் சவிதா வெளியே போனாலும் நாங்க எங்களுக்கே உரிமைக்காக நாங்க போராடுவோம் அப்படின்னும் எல்லா பெண்களும் சேர்ந்து சொல்றாங்க. மேலும் சவிதாவுக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நீனும் எங்களை போல ஒரு கைதி தான் அப்படின்னும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோவப்பட்டு சவிதா அங்கிருந்து கிளம்பிடுறா. பிரியா சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆதாரத்தையும் சேகரிச்சிட்டு இருக்கா. யார் லஞ்சம் கொடுக்குறாங்க, சவிதாவிடம் இருந்து, ஜெயிலர்ல இருந்து, வார்டன்ல இருந்து யார் வந்து உதவி பெறாங்க அப்படின்னும், யார் சிறைக்கு வெளியே செல்றாங்க அப்படின்னும், யார் சிறையில இருந்து யார் வெளியில இருந்து உள்ள வராங்க அப்படின்னும் அனைத்து ஆதாரங்களையும் சேகரிக்கிறாங்க. ஒரு நாள் சிறைச்சாலை உணவகத்துல தீ விபத்து வந்து ஏற்படுது. இது பிரியாவோட ஆட்களால வேணும்னு செய்யப்பட்டது. அப்ப எல்லாருமே பயங்கரமா அழுந்து போறாங்க. இப்ப வெளியில உள்ள மீடியாக்கள் எல்லாமே வந்து வராங்க. ஆனா யாருக்கும் தெரியாம பிரியா அந்த ஆதாரங்கள்ல வெளியில உள்ள ஆட்களுக்கு வந்து தராங்க. அது பத்திரிகையாளர்களிடம் போகுது. உடனடியா அது மீடியாவில் பரவுது. இப்ப வேகமா இணையதளம் முழுவதும் பரவுது. இப்ப இதனால பெரிய ஒரு விவாதத்துக்கு உள்ளாகுது. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. இப்ப நேரா சிறைத்துறை சிபிஐ விசாரணை எடுத்து இப்ப அவங்க விசாரிக்கப்படுறாங்க. விசாரிச்சு அங்குள்ள சவிதாவை வந்து வேற இடத்துக்கு மாற்றப்படுறாங்க. அங்குள்ள அதிகாரிகள் எல்லாமே வேற இடத்துக்கு மாற்றப்படுறாங்க. அதே சமயம் பிரியாவையும் விடுதலை பண்றாங்க. பிரியா சிறையை விட்டு வெளியே வரும்போது முக்கிய அதிகாரிங்க, அரசு அதிகாரிகள் வந்து அரசியல் அதிகாரி வரை வந்து வரவேற்கிறாங்க. நீங்க போராட்டம் வீண் புகழ் அப்படின்னும், உண்மையிலேயே உங்களுடைய போராட்டம் பெண்களுக்கு மீண்டும் ஒரு விடுதலை வந்து வாங்கி தரும் அப்படின்னும் எல்லாருமே சொல்றாங்க.